ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இப்போது எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருந்தீங்க, நெக்ஸ்ட் டைப்ரைட்டிங் எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்றத பற்றி கேட்டுட்டு இருந்தீங்க. அதே மாதிரி நிறைய சந்தேகங்களும் கேட்டிங்க. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன வீடியோ தான், அதை பற்றி நம்ம தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைப்ரைட்டிங் எக்ஸாம் ஃபெப் 2024 பாஸ் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். சரிங்களா? எல்லாருமே பாஸ் பண்ணி நிறைய பேர் பாஸ் பண்ணிட்டேன் ரிசல்ட் சொல்லியிருந்தீங்க. கமெண்ட்ஸில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1500 பேருக்கு மேலே கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. பாஸ் ஆகிட்டேன், ஃபஸ்ட் கிளாஸு, டிஸ்டிங்ஷன், நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதான் தமிழ் ஐயர் வந்து நான் ஷார்ட் டைமில் பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. பாஸ் பண்ணவங்க அத்தனை பேருக்குமே வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ நிறைய பேர் வந்து ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஃபெயில் ஆனவங்க யாருமே கவலைப்பட வேணாம். சரிங்களா? இப்போது நான் சொல்ல போகிற வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நிறைய பேர் வந்து ஃபெயில் ஆகிட்டீங்க, ரீவேல்யூவேஷனும் போட்டிருக்கீங்க. சரிங்களா? அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். இப்போது அடுத்த டைப்ரைட்டிங் எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் நடக்கும். சரிங்களா? அப்போது ஆகஸ்ட்டில் எப்போ நடக்கும்? டென்டேட்டிவாக இது ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. இதுதான் டென்டேட்டிவ் ஷெட்யூல். நான் இங்கே ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, ரெட் கலரில். அடுத்த டைப்ரைட்டிங் எக்ஸாம் ஆகஸ்ட் மாதம் லாஸ்ட் வீக்கில் நடக்கும். சரிங்களா? அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து 9/6, அதாவது ஜூன் மாதம் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தானே நீங்கள் டைப்ரைட்டிங் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும். அந்த அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் வரும். ஜூலை மாதம் 1 மந்த் டைம் கொடுப்பாங்க அப்ளை பண்ணுறதுக்கு. ஆகஸ்ட் மாதம் எக்ஸாம் நடக்கும். இதில் என்ன பெனிஃபிட்னா, ஃபெயில் ஆனவங்க வந்து நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா, நான் வந்து ஐயரில் ஃபெயில் ஆகிட்டேன், தமிழ் வந்து டைரெக்டாக ஐயர் போனேன், இங்கிலீஷ் வந்து டைரெக்டாக ஐயர் போனேன், ஐயரில் நான் ஃபெயில் ஆகிட்டேன், அப்போ மறுபடியும் நான் லோயர் முடிச்சுட்டு தான் ஐயர் போகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாட்டி அந்த ஆப்ஷன் கிடையாது. அதை கவர்மெண்ட் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அதனால் இப்போது ஆகஸ்ட் மாதம் நடக்க போகிற எக்ஸாமுக்கு நீங்கள் டைரெக்டாகவே ஐயருக்கு போகலாம். சரிங்களா? ஐயர் ஃபெயில் ஆகிட்டா நீங்கள் வந்து கவலைப்பட வேணாம், மறுபடியும் ஐயரே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தமிழ் ஐயரில் ஃபெயில் ஆகிட்டிங்களா, தமிழ் ஐயர் மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இங்கிலீஷ் ஐயரில் ஃபெயில் ஆகிட்டிங்களா, இங்கிலீஷ் ஐயரை மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் நடக்க போகிற எக்ஸாமில் வந்து டைரெக்டாக ஐயர் போடலான்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸோ அதனால் வந்து ஐயர் ஃபெயில் ஆனவங்க மறுபடியும் நான் லோயர் முடிச்சுட்டு தான் ஐயர் போகணும் அப்படின்னு நினச்சி கவலைப்பட வேணாம். ரீவேல்யூவேஷனுக்கும் அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும். ரீவேல்யூவேஷனுக்கு அப்ளை பண்ணது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரீவேல்யூவேஷனில் கிளியர் ஆகிடுச்சி, பேப்பர் வாங்கி பார்ப்பீங்களா, ஸ்கேன் காப்பியில் மார்க் அதிகமாக வந்து கிளியர் ஆகிடுச்சின்னா ஓகே. கிளியர் ஆகாத பட்சத்தில் நீங்கள் அடுத்த எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகணும். அடுத்த எக்ஸாம் வந்து நீங்கள் டைரெக்டாக ஐயருக்கு அப்பியர் ஆகலாம். சரிங்களா? ஸோ அதை பற்றி நான் கவலைப்பட வேணாம். இது நிறைய பேர் இது வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க, ஃபெயில் ஆகிட்டேன், நான் மறுபடியும் லோயர் முடிக்கணும், அதுக்கப்புறம் தான் ஐயர் போகணும் அப்படிலாம் கிடையாது. டைரெக்டாக ஐயர் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னா ஜூன் மாதம் நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த டைப்ரைட்டிங் எக்ஸாம் எப்போ நடக்கும்னா ஆகஸ்ட் மாதம் நடக்கும். இது வந்து டென்டேட்டிவ் ஷெட்யூல் தான். சரிங்களா? மேபி ஒரு நாள் முன்ன பின்ன ஆகலாம். இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், டேட் அண்ட் நோட்டிஃபிகேஷன் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் ஆர் பியூர்லி டென்டேட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ ஆகஸ்ட் மாதம் எக்ஸாம் கன்ஃபார்ம். அந்த டேட்டு தான் முன்ன பின்ன மாறும். அது வந்து ஒவ்வொரு வாட்டியும் நோட்டிஃபிகேஷன் வரும்போதும் நான் உங்களுக்கு வீடியோவில் தனியாக வீடியோ கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், டைரெக்டாக ஐயர் போகலாமா வேண்டாமா அப்படின்னு நிறைய பேர் குழப்பத்தில் இருப்பீங்க. ரிசல்ட் வந்து ஃபெயில் ஆகிட்டுமே நினச்சி கவலைப்பட்டுருப்பீங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். அடுத்த எக்ஸாமுக்கு நீங்கள் டைரெக்டாக ஐயர் போகலாம். இது ஆகஸ்ட் மாதம் நடக்க போகுது எக்ஸாம். புதுசாக சேர்கிறவங்களுக்கு அடுத்த எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னு, ஃபஸ்ட் டைம் இப்போ தான் டைப்ரைட்டிங் போகிறோம் அப்படின்றவங்களுக்கு எக்ஸாம் எப்போ நடக்கும்னு தெரியாது இல்லையா? அவங்களுக்கும் இது வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க டைப்ரைட்டிங் போகிறவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.